Hello friends, welcome back to Men's Fashion Tamil. இந்த வீடியோவில் நம்ம வந்து இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் பற்றி தான் பேச போகிறோம். இன்டர்மீடியன்ட் அப்படின்னா விட்டு விட்டு, ஃபாஸ்டிங்னா உண்ணாவிரதம் இருக்கிறது, விட்டு விட்டு உண்ணாவிரதம் இருக்கிறது. ஸோ உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய சொந்தக்காரங்க, உங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபாஸ்டிங் இருக்கேன், உண்ணாவிரதம் இருக்கேன், எதுக்கு அப்படின்னு கேட்டால் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபேட் லாஸ் பண்ணுறதுக்குன்னு சொல்லுவாங்க. உண்மையிலுமே இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் இருந்தால் வெயிட் லாஸ் நடக்குமா? எப்படி வெயிட் லாஸ் நடக்குது? இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் இருக்கும்போது நம்ம என்னென்ன ஃபுட்டு சாப்பிடணும், என்னென்ன ஃபுட்டு சாப்பிடக்கூடாது? சப்போஸ் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் இருந்துகிட்டே நம்ம வந்து ஜிம் போகலாமா ப்ரோ? ஏன்னா யூஸ்வலாக நம்ம உண்ணாவிரதம் இருந்து சாப்பிடாமல் இருக்கும்போது எனர்ஜி லெவல் கம்மியாக இருக்கும். ஸோ எப்படி வந்து அந்த ஜிம் ஷெட்யூலை மேனேஜ் பண்ணுறது, அந்த கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்கில் வந்து 2 ஃபேஸ் இருக்குது, நம்ம அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். அது என்னடானா, ஒன்று வந்து ஃபீடிங் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து ஃபாஸ்டிங் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபீடிங் ஸ்டேஜில் வந்து நம்ம சாப்பிடணும், ஃபாஸ்டிங் ஸ்டேஜில் சாப்பிடாமல் உண்ணாவிரதம் இருக்கணும். நிறைய பேர் ஃபாலோ பண்ணுற ஒரு இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் மெத்தடு நான் சொல்கிறேன். நம்ம வந்து இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்னு ஒவ்வொரு டைம் சொல்கிறது கஷ்டமாக இருக்குது. ஸோ IF அப்படின்னு நான் சொல்கிறேன். IFல வந்து நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஒரு ஃபேமஸான மெத்தட் என்னடானா 16-8 மெத்தட். 16-8 அப்படின்னா 16 மணி நேரம் நம்ம சாப்பிடாமல் இருக்கணும், 8 மணி நேரம் நம்ம வந்து என்ன வேணால் சாப்பிட்டுக்கலாம். ஸோ மதியம் 12 மணிலேருந்து நைட்டு 8 மணி வரைக்கும் இந்த 8 மணி நேரத்தில் நம்ம 3-4 மீல்ஸ் நம்ம வந்து ஹெல்த்தியாக சாப்பிடணும். நைட் 8 மணிலேருந்து அடுத்த நாள் மதியம் 12 மணி வரைக்கும் கிட்டத்தட்ட 16 மணி நேரம் நம்ம வந்து எதுவுமே சாப்பிடாமல் ஃபாஸ்டிங் இருக்கணும். ஸோ இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்கோட ஒரு இன்னொரு பேர் என்னடானா டைம் ரெஸ்ட்ரிக்டட் ஃபீடிங். அது ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, இது வந்து டயட் கிடையாது, இந்த ஃபுட்டு சாப்பிட்ணும், இந்த ஃபுட்டு சாப்பிடக்கூடாது, இதில் இவ்வளோ ஹெல்த்தியான ஐட்டம்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றி கிடையாது. நம்ம சாப்பிட்ற ஃபுட்டை என்ன டைமில் சாப்பிட்டா மேக்ஸிமம் பெனிஃபிட் கிடைக்கும், அதுதான் வந்து இந்த டைம் ரெஸ்ட்ரிக்டட் ஃபீடிங் மெத்தடோட ஒரு அட்வான்டேஜ். ஸோ ஃபாஸ்டிங் இருக்கிறதுனால எப்படி ப்ரோ நம்ம உடம்புல வெயிட் லாஸ் நடக்குது, எப்படி வந்து ஃபேட் லாஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூஸ்வலாக நம்ம வந்து கார்போஹைட்ரேட் சாப்பிட்றோம், இல்லை ரைஸ் சாப்பிட்றோம். நம்ம சாப்பிட்ற அந்த ஃபுட்டு பாடிக்குள்ளே போனதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா குளுக்கோஸ் மாலிகூல்ஸாக கன்வெர்ட் ஆயிரும். ஸோ நம்ம ஃபுட்டு சாப்பிட்ட உடனே வந்து நம்ம பிளட் சுகர் லெவல் அதிகமாகிடும். பிளட் சுகர் அப்படின்னு சொல்லலாம், இல்லை அப்படின்னா பிளட் குளுக்கோஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் வந்து நமக்கு திங்க் பண்ணுறதுக்கு, நிற்கிறதுக்கு, நடக்கிறதுக்கு, ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுக்கு நமக்கு எனர்ஜி எடுத்து கொடுக்குது. ஸோ நம்ம சாப்பிட்ட உடனே பிளட் குளுக்கோஸ் லெவல் அதிகமாகிடும். பிளட் குளுக்கோஸ் லெவல் அதிகமாகிற மாதிரி நம்ம உடம்புல வந்து இன்சுலின் அப்படின்ற ஒரு ஹார்மோன் வந்து செக்ரேட் ஆகும், சுரக்கும். இந்த இன்சுலின் ஹார்மோனோட ஃபங்க்ஷன் என்னடானா, நம்ம பிளட் குளுக்கோஸ் லெவலை கரெக்டான அளவில் மெயின்டைன் பண்ணுற வேலை தான் இன்சுலின் ஹார்மோனுக்கு. நம்ம சாப்பிட்ட உடனே அதிகமாக இருக்கிற அந்த குளுக்கோஸ் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லிவர் வந்து கிளைக்கோஜனாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அண்ட் அதே மாதிரி இன்னும் எக்ஸஸாக குளுக்கோஸ் மாலிகூல்ஸ் நம்ம பிளட்டில் இருக்குது, அதிகமாக நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த எக்ஸஸ் குளுக்கோஸை வந்து ஃபேட்டாக மாற்றி நம்ம உடம்பு ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஸோ தட் நம்ம சாப்பிடாமல் இருக்கிற நேரத்தில் இந்த கிளைக்கோஜன்லேருந்தும் ஃபேட்லேருந்தும் நமக்கு எனர்ஜி கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கும், லேட்டராக நம்ம பாடி யூஸ் பண்ணிக்கும். அதாவது யூஸ்வலாக நம்ம ஃபுட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் இன்சுலின் ஹார்மோன் வந்து செக்ரேட் ஆகும். நம்ம சாப்பிடாமல் இருக்கும்போது என்னாகும் அப்படின்னா குளுக்கோகான் அப்படின்ற ஒரு ஹார்மோன் செக்ரேட் ஆகும். இந்த ஹார்மோனோட ஃபங்க்ஷன் என்னடானா இன்சுலினோட ஆப்போசிட் ஃபங்க்ஷன். இன்சுலின் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பிளட் சுகர், பிளட் குளுக்கோஸ் லெவலை கண்ட்ரோல் பண்ணுறது, ஒரு லிமிட்டாக வச்சுக்க வேண்டியது. அதிகமாக இருக்கிற குளுக்கோஸ் என்ன பண்ணும் அப்படின்னா கிளைக்கோஜனாகவும் ஃபேட்டாகவும் மாற்றி நம்ம பாடியில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். நம்ம சாப்பிடாமல் இருக்கும்போது குளுக்கோகன் அப்படின்ற இந்த ஹார்மோன் ரிலீஸ் ஆகும். இதோட வேலை என்னடானா கிளைக்கோஜனை, லிவரில் ஸ்டோர் ஆகிருக்கிற கிளைக்கோஜனை வந்து மறுபடியும் குளுக்கோஸாக கன்வெர்ட் பண்ண வேண்டியது. அதே மாதிரி நம்ம உடம்புல ஆல்ரெடி ஸ்டோர் ஆகிருக்கிற ஃபேட்டை வந்து ஃபேட்டி ஆசிட்ஸாக மறுபடியும் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி நம்ம பிளட் சுகரை மெயின்டைன் பண்ண வேண்டிய வேலை வந்து இந்த குளுக்கோகன் ஹார்மோனோட ஃபங்க்ஷன். ஸோ ஒரு 12 மணி நேரத்துக்கு அப்புறம், 12 மணி நேரம் நம்ம சாப்பிடாமல் இருந்தோம்னா ஆல்ரெடி நம்ம பிளட் குளுக்கோஸ் லெவல் கம்மியாயிரும், நம்ம லிவரில் ஸ்டோர் ஆகிருக்கிற கிளைக்கோஜன் லெவலும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே கம்மியாயிரும். அதுக்கப்புறம் நம்ம உடம்பு எனர்ஜிக்காக டார்கெட் பண்ணுற விஷயம் நியூட்ரியன்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபேட்டு. நம்ம உடம்பில் ஸ்டோர் ஆகிருக்கிற அந்த ஃபேட்டை வந்து எனர்ஜிக்காக யூஸ் பண்ணும். ஸோ 12 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் இந்த ப்ராசஸ் நடக்கும். கிட்டத்தட்ட 12லேருந்து 16 மணி நேரத்துக்குள்ளே இந்த ப்ராசஸ் நடக்கும். பட் நம்ம நார்மலாக ஃபுட் எடுக்கும்போது பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, டின்னர் அப்படி சாப்பிடும்போது என்ன ஆகும்னா, நம்ம 9 மணிக்கு சாப்பிடுவோம். அந்த கார்போஹைட்ரேட்ஸ் மூலமாக நமக்கு வந்து என்ன ஆகும், நம்ம பிளட் சுகர், பிளட் குளுக்கோஸ் லெவல் அதிகமாகிடும், நமக்கு அதிலிருந்து எனர்ஜி கிடைக்கும். ஸோ எனர்ஜி குறையிறதுக்குள்ளே மறுபடியும் 12 மணிக்கு நம்ம சாப்பிட்ருவோம். 12 இல்லை அப்படின்னா 1 மணிக்கு சாப்பிட்ருவோம். அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் கண்டிப்பாக ஸ்நாக்ஸ் நல்லா நம்ம சாப்பிடுவோம், அதுலேயும் கண்டிப்பாக சுகர் இருக்கும். அதுக்கப்புறம் நைட்டு சாப்பிடுவோம். ஸோ பாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபேட்டிலிருந்து எனர்ஜி எடுக்கிற லெவலுக்கு நம்ம புஷ் பண்ணி கொண்டு போகிறதில்ல பாடியை. ஒரு 12 மணி நேரம் 16 மணி நேரம் ஃபாஸ்டிங் இருக்கும்போது என்னாகும் அப்படின்னா நமக்கு கார்போஹைட்ரேட்ஸ் மூலமாக கிடைக்கிற எனர்ஜி ஸ்டாப் ஆகும்போது ஆல்ரெடி உடம்புல ஸ்டோர் ஆகிருக்கிற எனர்ஜியான ஃபேட்
அந்த ஃபேட்டை வந்து ஃபேட்டி ஆசிட்ஸாக கன்வெர்ட் பண்ணி அது மூலமாக நமக்கு எனர்ஜி கிடைக்கும். இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் இருந்த எல்லோரும் சொல்கிற ஒரே விஷயம் என்னடானா, ஒரு 4 வாரம் நான் இந்த ஃபாஸ்டிங் ப்ரோட்டோக்கால் ஃபாலோ பண்ணேன், என் உடம்புல வந்து 4 கிலோ 5 கிலோ குறைஞ்சிருச்சு. மேரேஜுக்கு முன்னாடி நான் ஃபாஸ்டிங் ட்ரை பண்ணேன், எனக்கு வந்து வெயிட் குறைஞ்சிருச்சு. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த 16-8 பிரின்சிபல் ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப சேஃபான ஒரு பிரின்சிபல். நிறைய பேர் வந்து வருஷமாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து ஷார்ட் டைமில் அந்த வெயிட் லாஸும் நடந்திருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக உங்களுக்கு வந்து இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்கோட அந்த பிரின்சிபல் தெரிஞ்சிருச்சு. ஸோ இதில் வேறு என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி L-Carnitine அப்படின்ற இந்த சப்ளிமெண்ட் பற்றி ஒரு 2 லைன் சொல்லிக்கிறேன். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது வந்து Zenith நியூட்ரிஷன் ஸ்போர்ட்ஸ் கம்பெனியோடைய சப்ளிமெண்ட். இவங்க சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் லாஸ்ட்டு 1.5 இயர்ஸாக நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த ப்ரோட்டீன் பவுடர், கிரியேட்டின், அதுக்கப்புறம் வேறு சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு ஜெனுவினான சப்ளிமெண்ட் கம்பெனி. உங்களுக்கு இந்த சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா இந்த சப்ளிமெண்ட்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். செக் பண்ணி வாங்குறேன்னா வாங்கிக்கோங்க. வாங்குறதுக்கு முன்னாடி L-Carnitine சப்ளிமெண்ட்டை பற்றி இன்டர்நெட்டில் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரீ ஒர்க் அவுட் மீல் எடுப்போம்ல, 60 to 80 grams கார்ப்ஸ் உடனே நம்ம கொஞ்சம் ப்ரோட்டீன் எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு மீல் எடுப்போம். அந்த மீல் கூட நீங்கள் ஒரு 2 grams L-Carnitine எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட ஃபேட் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ஆக்சிலரேட் பண்ணி கொடுக்கும். சப்போஸ் உங்களுக்கு கார்னிடைன் டெஃபிஷியன்சி உங்கள் உடம்பில் இருந்தால், இப்போ வாரத்தில் 2-3 தடவை நம்ம மீட் சாப்பிட்றோம், சிக்கன், மட்டன், ஒரு வாட் எவர் ஐட்டம் நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா இந்த ரெட் மீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்னிடைன் வந்து இருக்கும். மேக்ஸிமம் கார்னிடைன் டெஃபிஷியன்சி நமக்கு வராது. சப்போஸ் ஒரு வெஜிடேரியன் பாடி பில்டர் இல்லை உங்களுக்கு டெஃபிஷியன்சி இருக்குது, ஃபேட் லாஸ் இன்னும் கொஞ்சம் ஆக்சிலரேட் பண்ணணும் அப்படின்னா இந்த சப்ளிமெண்ட் நீங்கள் வாங்கலாம். ஓகேங்களா? இந்த Zenith நியூட்ரிஷன் ஸ்போர்ட்ஸ் கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா FSSAI சர்டிஃபைட் அண்ட் GMP சர்டிஃபைட். ஸோ ட்ரஸ்ட் பண்ணி நீங்கள் வாங்கலாம். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், கம்மிங் பேக் டு த டாபிக். இப்போ வந்து உங்களுக்கு அந்த பிரின்சிபல்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக தெரிஞ்சிருச்சு. ஸோ இதோட பெனிஃபிட்ஸ் நான் சொல்லிடுறேன். நம்ம உடம்புல வந்து நிறைய ஹார்மோன்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணும் இந்த ஃபாஸ்டிங் இருக்கும்போது. அதாவது நம்ம சாப்பிடாமல் இருக்கும்போது என்ன ஆகும்னா, இன்சுலின் லெவல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைக் ஆகாது, மேலே போகாது. இன்சுலின் வந்து நம்ம பாடியில் ரிலீஸ் ஆகாமல் இருக்கும்போது ஃபேட் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம ஒவ்வொரு டைமும் வந்து கார்போஹைட்ரேட்ஸ் இல்லை ஏதோ ஃபுட்டு லோட் பண்ண உடனே என்ன ஆகும்னா இன்சுலின் லெவல் அதிகமாகும். இன்சுலின் ஹார்மோனோட ஃபங்க்ஷனே வந்து பார்த்திங்கன்னா குளுக்கோஸை ஃபேட்டாக கன்வெர்ட் பண்ண வேண்டியதான். அந்த ப்ராசஸ் வந்து நடக்காமல் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஃபேட் லாஸ் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி ஃபாஸ்டிங் இருக்கும்போது ஹியூமன் க்ரோத் ஹார்மோன்னு சொல்லப்படுற ஒரு ஹார்மோன் வந்து பார்த்திங்கன்னா 5 மடங்கு அதிகமாக செக்ரீட் ஆகும். ஃபாஸ்டிங் இருக்கிற ஒருத்தரையும் ஃபாஸ்டிங் பண்ணாத ஒருத்தரையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஃபாஸ்டிங் பண்ணுறவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 மடங்கு ஹியூமன் க்ரோத் ஹார்மோன் அதிகமாக செக்ரேட் ஆகும். இதோடைய ஃபங்க்ஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ டீனேஜ் பசங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு ஹைட் ஆயிடுவாங்க. ஒரு வருஷத்துக்குள்ளே டக்குன்னு என்னை விட ஹைட் ஆகிட்டே அப்படின்ற லெவலில் ஹைட் ஆயிடுவாங்க. அதுக்கு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹியூமன் க்ரோத் ஹார்மோன் தான். நமக்கெல்லாம் எப்படி இது பெனிஃபிட் பண்ணும் அப்படின்னா, சப்போஸ் 20க்கு மேலே ஏஜ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுடைய மசில் ரெக்கவரி, நம்மளுடைய லீன் மாஸ் பில்ட் பண்ணுறதுக்கும், ஃபேட் லாஸ் ஃபாஸ்ட்டாக நடக்கிறதுக்கும், அண்ட் நம்ம பாடியோட ஓவரால் மெட்டபாலிசம் வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ் ஆகும். ஏஜ் ஆக என்ன ஆகும் அப்படின்னா க்ரோத் ஹார்மோன் லெவல்ஸ் எல்லாம் நம்ம உடம்புல கம்மியாயிரும். ஸோ ஃபாஸ்டிங் இருக்கிறது மூலமாக 5 மடங்கு நம்ம க்ரோத் ஹார்மோனை வந்து ஸ்டிமுலேட் பண்ணலாம். அண்ட் இன்னொன்று, நம்ம ஃபாஸ்டிங் இருக்கும்போது எப்பினெஃப்ரின் அப்படின்ற ஒரு ஹார்மோன் ரிலீஸ் ஆகும். இது வந்து ஒரு ஃப்ளைட் ஆர் ஃபைட் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹார்மோன் ரிலீஸ் ஆகும்போது ஃபேட் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி இந்த ஹார்மோனோட ஒரு ஃபங்க்ஷன் என்னடானா, நம்மளுடைய லீன் மசிலை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது. அதாவது எனர்ஜிக்காக ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாடியில் வந்து கார்போஹைட்ரேட்ஸ் இல்லை குளுக்கோஸ் லெவல் கம்மியாக இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபேட்டில் தான் கை வைக்கும். அதுக்கப்புறம் தான் மசில்ஸ்க்கு வரும். ஸோ நம்ம மசில்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறது இந்த எப்பினெஃப்ரின் ஹார்மோனோட வேலை. ஸோ இந்த ஹார்மோன் ப்ரொஃபைல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபேவரபுளாக இருக்கும் ஃபாஸ்டிங் பண்ணும்போது. அண்ட் அதே மாதிரி நம்ம ஃபேட் லாஸ் ஆகும்போது, இப்போ ஜிம்முக்கு போகிறவங்களுக்கு இது எப்படி சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக நீங்கள் டயட்டை பிளான் பண்ணி இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் இருந்தீங்க அப்படின்னா பாடி வந்து பார்த்திங்கன்னா ஷார்ப் ஆயிரும். அதாவது லீனாக இருக்கும், ரொம்ப பல்கியாக இல்லாமல் லீனாக இருக்கும். ஓகே ப்ரோ, அப்போ ஜிம்முக்கு போகிற நாங்கள் வந்து எப்படி ஷெட்யூல் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 12 மணிக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு மீல் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 5 மணிக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 3 மணி 4 மணிக்கு நீங்கள் வேறு ஒரு மீல் எடுக்கலாம். அண்ட் ஒரு 6 o'clock டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீ ஒர்க் அவுட் மீல் எடுக்கலாம். இல்லை 5 o'clock டைம் அரௌண்டில் அந்த டைமில் நீங்கள் வந்து ஒரு ப்ரீ ஒர்க் அவுட் மீல் எடுத்துகிட்டு 6 to 7 ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு 7 to 8 அந்த டைமில் உங்களோட லாஸ்ட் மீல் நீங்கள் எடுக்கலாம், போஸ்ட் ஒர்க் அவுட் மீல் எடுக்கலாம். ஸோ அந்த ஃபுட் நீங்கள் எடுக்கிற சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி முடிக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ உங்களுக்கு கன்வீனியன்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்கள் ஜிம் ஷெட்யூலை பிளான் பண்ணணும். அண்ட் ஃபாஸ்டிங் இருக்கும்போது அந்த 16 மணி நேரம் நம்ம எதுவுமே சாப்பிடக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. நம்ம வந்து தண்ணி குடிக்கலாம், க்ரீன் டீ குடிக்கலாம், பிளாக் காஃபி குடிக்கலாம், சுகர் இல்லாமல். அது எதுக்கு அப்படின்னா, நமக்கு பசிக்கும்போது கொஞ்சம் தண்ணி குடித்து இல்லை கெஃபைன் எடுத்து
கொஞ்சம் வந்து அந்த ஹங்கரை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம், கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கலாம், நமக்கு தூக்கம் வராது, ஃபோக்கஸ்டாக இருக்க முடியும். ஸோ இது மட்டும்தான். அண்டு ஃபாஸ்டிங் முடித்ததுக்கப்புறம் நம்ம ஃபீடிங் பண்ணும்போது கண்ணா பின்னான்னு சாப்பிட்லாமான்னு கேட்டிங்கன்னா அது பண்ணக்கூடாது. போண்டா, பஜ்ஜி, ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் எதுவுமே சாப்பிடாதீங்க. மைதாவில் இருக்கிறது எதுவுமே சாப்பிட வேண்டாம். நம்ம ஆஸ் யூஷுவல் ஹெல்த்தியாக எப்படி சாப்பிடுவோமோ அதே மாதிரி ப்ரோட்டீன், கார்ப், ஹெல்த்தி ஃபேட் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து ஒரு நல்ல டயட், அதாவது நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், மசில் பில்டிங் டயட் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். டைட்டில் வந்து ஃபுல் டே ஆஃப் ஈட்டிங். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த டயட் அந்த 8 ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் சார்ட் பண்ணுங்கள். இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் வந்து ஹெல்த்தியாக இருக்கிற எல்லா இண்டிவிஜுவல்ஸும் ஃபாலோ பண்ணலாம். நிறைய பெனிஃபிட்ஸ் தான் இருக்குது இதில். ஏன்னா இன்சுலின் லெவல் ஸ்பைக் ஆகாமல் இருக்கிறதுனால நமக்கு வந்து டயபெட்டிஸ் வர்றதுக்கான சான்சஸ் கம்மி. நம்மளால் ரொம்ப நாள் வந்து உயிர் வாழ முடியும். எலிகளை வச்செல்லாம் ஸ்டடீஸ் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹியூமன்ஸ்க்கும் சேம் எஃபெக்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி நமக்கு கேன்சர் வர்றதுக்கான சான்சஸ் கம்மி. ஸோ அந்த மாதிரி நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதை பற்றி நான் டீப்பாக பார்க்கல. நான் பார்த்தது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் பற்றி மட்டும்தான் ஸ்பெசிஃபிக்காக நான் பார்த்தேன். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறதுனா பார்க்கலாம். யாரெல்லாம் இதை ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரெக்னென்சி பீரியடில் இருக்கிற விமன்ஸ், பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணுறவங்க, அதுக்கப்புறம் டீனேஜர்ஸ், அதுக்கப்புறம் சின்ன குழந்தைங்க, இந்த 10 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க, அப்புறம் ஆல்ரெடி வந்து ஒல்லியாக இருக்கிறவங்க. ஸோ நீங்கள் வந்து வெயிட் லாஸ்க்காக நீங்கள் இந்த ஃபாஸ்டிங் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. அண்ட் ஈட்டிங் டிஸார்டர் உங்களுக்கு இருக்குது, ஸ்லீப்பிங் டிஸார்டர் உங்களுக்கு இருக்குது, டிப்ரெஷன் இருக்குது, ஏதாச்சும் ஒரு ஃபிசியாலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் ஆர் சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருந்தால் ஃபாஸ்டிங் ட்ரை பண்ண வேணாம். மற்ற ஹெல்த்தி இண்டிவிஜுவல்ஸ் நீங்கள் வந்து 16-8 ப்ரோட்டோக்கால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு ஷார்ட் பீரியட்லேயே அந்த வெயிட் லாஸ் நடக்கும். அண்ட் வீடியோவில் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான ஃபோட்டோ உங்களை வந்து பார்க்குறேன். அன்டில் தட், பாய் ஃப்ரம் MFT.